குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலைல நானும் எங்கள் அம்மாவும் காலேஜ் கிளம்பியாச்சு. கோயம்புத்தூர் கேஜி வந்து இறங்கிட்டோம். கேஜி ஸ்டாப்னு சொல்லி இறக்கி விட்ருவாங்க. இதுதான் கேஜி தேட்டருக்கு பின்னாடி தான் எங்கள் காலேஜ். வாங்க எங்கள் காலேஜுக்கு போகலாம். காலையில் பசி எடுத்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணா ஹோட்டலில் ரோஸ்ட் சொன்னோம். அப்படியே மல்லி சட்னி, புளி சட்னி, தேங்காய் சட்னி சும்மா செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ நைஸாக இருந்துச்சு. தோசை சாப்பிட்டோன்னா ஒரு பூரி செட்டு சொன்னுடனே வரல, கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. அப்படியே இந்த குருமா தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. அப்படியே எங்கள் காலேஜ் கிளம்பி போனோம். கிளம்பி உள்ளே நடந்து போயிட்டு கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். அரசு கலைக்கல்லூரியின் 34வது பட்டமேற்பு விழா நடந்துட்டு இருந்துச்சு. செம கூட்டம். பேரண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறதுக்கு கட்டியிருந்தாங்க. அதை விட தாண்டி வெளியே நின்றுட்டு இருந்தோம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் இருந்தாங்க. அப்படியே ஒருத்தராக இருந்தாங்க. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டாங்க. அதாவது தூரத்தில் என் தம்பி வந்துட்டுருக்கான். அவனை பார்க்கறக்காக தான் வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து எங்கள் காலேஜ் கேண்டீனுக்கு போனேன். எங்கள் கேண்டீனில் வர சொல்லிட்டு இருக்கிற அக்கா வந்துட்டு, தம்பி நல்லா இருக்கியா, என்ன பார்க்காம பேசாமல் போகிறேன்னு சொன்னாங்க. என்னை பார்த்தா சிரிச்சிருப்ப அப்படின்னு அவங்களே கூப்பிட்டு பேசுனாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வாங்கியாச்சும் கேட்டாங்க. என் தம்பி வாங்குவாங்க அக்கா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்தோம். எனக்கே ஆச்சு, நான் அதிகமாக பேச மாட்டேன். அவங்களே கூப்பிட்டு பேசுனாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. கௌதமே போயிட்டு இருக்கேன். கௌதமே ஃபங்க்ஷன் முடிஞ்சு பட்டம் வாங்கிட்டு வந்துட்டேன் என் தம்பி. அப்படியே எங்கள் அம்மாவுக்கு கோட்டெலாம் போட்டு விட்டு எங்கள் வீட்டில் 2வது பட்டதாரியை உருவாக்கிட்டாங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு. ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.